ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து வாங்குறப்ப இந்த மாதிரி பாக்ஸ் வந்து தருவாங்க. இதெல்லாம் ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஒரு பாக்ஸே வந்து ஓரளவு நல்லா பெருசாகவே இருந்தது. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் ஐடியா வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஐடியாக்காக இதுக்கு 2 சைடுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு சென்டரில் உள்ள அந்த பார்ட்டு மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். இதே மாதிரியே 2 சைடுமே வந்து ஒரே சைஸில் இருக்க மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் பாக்ஸில் வந்து இதே போல் டிசைன் வந்து இருக்கும். அப்படி டிசைன் இல்லைனாலும் வந்து பரவாயில்ல, இதுக்கு மேலே ஏதாச்சும் கலர் பேப்பர் அப்படி இல்லைன்னா கிஃப்ட் பேப்பர் கூட ஒட்டி நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த சென்டரில் உள்ள இந்த பாட்டை வந்து உங்களுக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சைஸ் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதை அப்படியே 2ஆக மடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மடித்து முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்கிற கார்டையுமே வந்து இன்னொரு தடவை அப்படியே மடித்து விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு சைஸ் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பர்ஸ் தான் வந்து பண்ணுறேன். அடுத்ததாக அதுக்கு மேலே இருக்கிற அந்த கார்டையுமே இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். இதே போல் வந்து மடிச்சுட்டு எந்த அளவுக்கு வந்து சைஸ் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு சைடில் 2 சைடுமே வந்து இந்த மாதிரி கிராஸாக இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் வந்து கலர் பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை அப்படியே மடிச்சுட்டு வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதே இன்னொரு டைம் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இதையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா 2 பேப்பர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஒரே சைஸில் இருக்க மாதிரி. அப்புறமா இதை வந்து அப்படியே மாற்றி மாற்றி வந்து மடிக்க போகிறோம். ஸோ நம்ம மடிக்கிற மாதிரியே வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து மடிச்சுக்கிறேன். இதே போலவே 2 கலர் பேப்பர்லையுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ட்ரெஸ் பாக்ஸ் கார்டு மேலே இந்த மாதிரி கலர் பேப்பரை வச்சு ஒட்டிக்கிறேன் 2 சைடுமே. அடுத்ததாக வந்து இதுக்கு மேலேயுமே வந்து லேஸாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கார்டை இந்த மாதிரி மடித்து வந்து ஒட்டி விட்டுறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து கலர் பேப்பர் அப்படி இல்லைன்னா வந்து பெயிண்ட்டு கூட அடிச்சிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் வந்து விட்டுருக்கேன். அடுத்ததாக வந்து இதில் வந்து ஒரு வெல்க்ரோ அப்படி இல்லைன்னா வந்து டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து டபுள் சைட் டேப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் சைட் டேப்பை விட வெல்க்ரோ வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான வந்து ஒரு பர்ஸ் வந்து பண்ணியாச்சு. அப்புறமா இது கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் 3 பக்கமாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேப்பர் அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு 3 சைடுமே வந்து ஒட்டி விட்டுறேன் கொஞ்சம் டிசைனுக்காக. இப்போ இதுக்குள்ளே வந்து அந்த மாதிரி ஸ்கெட்செலாம் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செகண்ட் ஐடியா வந்து பார்த்துடலாமா. இந்த ஐடியாக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஐடியாவில் கட் பண்ண இந்த 2 பக்கமும் வந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸை தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதை 2த்தையுமே வந்து ஜாயின் பண்ணி வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2த்தையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுட்டேன். அப்புறமா வந்து ஒரு பிளாக் கலர் வந்து கலர் பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி வந்து ஒட்டி விட்டுறேன். இப்போது இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் தான் ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து தேர்ட் ஐடியா வந்து பார்த்துடலாமா. தேர்ட் ஐடியாக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன் கார்டு தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதுலேயே வந்து சின்னதாக அந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வந்து வரைஞ்சிக்கிறேன். வரையும் போது ஃபஸ்ட்டு வந்து பெரிய சைஸில் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸ், அப்புறமா வந்து சின்ன சைஸ், இந்த மாதிரி ஆர்டர் வைஸில் வரைஞ்சிட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கார்ட்லேயுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்த மாதிரி 2 ஹேர் பின் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஹேர் பின்னில் தான் வந்து இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மாதிரி, அப்புறம் மீடியம், அடுத்து சின்னது, இந்த மாதிரி ஆர்டர் வைஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். அப்புறமா இதுக்கு எண்ணில் மட்டும் சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து அந்த கார்டை வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் அதுக்கு எண்ணில் சின்னதாக அந்த மாதிரி வந்து ஒட்டி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு ஹேர் பின்லேயுமே வந்து ஒட்டிட்டோம்னா ஒரு டிசைனர் ஹேர் பின் வந்து பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக வந்து ஃபோர்த் ஐடியா வந்து பார்த்துடலாமா. இந்த ஐடியாக்காக அந்த மாதிரி வேஸ்ட் வந்து நோட் அந்த கார்டு தான் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து காம்போஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். அப்புறமா இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து கம்மி பண்ணி அதை விட சின்ன சர்க்கிள் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டர்லேயுமே வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கார்டை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எண்டு வரையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம்னா இப்படி தான் வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற அந்த ட்ரெஸ் பாக்ஸ் அந்த கார்டை தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதையே வந்து
சின்ன சின்ன பீசஸாக வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போது ஒரே சைஸில் இருக்க மாதிரி எல்லா கார்டையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அதையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இதே போலவே உங்களுக்கு எத்தனை பீஸ் வந்து தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட்லேயும் கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கார்டை வந்து 2ஆக மடிச்சுட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு ஆஃபாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாலுமே ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வால் ஹேங்கிங் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதே போலவே வந்து பிளாக் கலர்லேயுமே கலர் பேப்பர்ஸில் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த சில்வர் கலரில் உள்ளதை வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு கேப்பில் மட்டும் இந்த பிளாக் கலர் பேப்பரை வந்து ஒட்டிக்கிறேன். இதே போலவே ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ட்ரெஸ் பாக்ஸையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஒரு பீஸ் வந்து லென்த்தாக இருக்கிற மாதிரியும் மற்ற 2 இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்க மாதிரியும் கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் வந்து கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு சென்டரில் வந்து சில்வர் கலரில் உள்ள கார்டை வந்து ஒட்டிட்டேன். அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க க்ளூ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்னா கிளிக் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இதே போல் ஒரு 6 பீஸ் போல் ஜாயின் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி லென்த்தாக வந்து ஒரு கார்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக. இப்போது இதுக்கு எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் வந்து பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒட்டி விட்டுடுறேன். இப்போது இதை வந்து இந்த வால் ஹேங்கிக்கு சென்டரில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுட்டேன். அடுத்ததாக அந்த ஃப்ளவருக்கு எண்டில் மட்டும் சின்னதாக கலர் பேப்பரை வந்து கட் பண்ணி வந்து ஒட்டியிருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். அடுத்ததாக அதில் வந்து ஒரு த்ரெட்டு மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் டபுள் சைட் டேப் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி வந்து வால் ஹேங்கிங் வந்து ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டிசைனாக உள்ள இந்த ட்ரெஸ் பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ட்ரெஸ் பாக்ஸ் இல்லைன்னா வந்து கலர் பேப்பரில் கூட இந்த வால் ஹேங்கிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரியூஸ் கிராஃப்ட் ஐடியாவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.